Hello everyone, welcome to Nolilai Kinnam. இன்னைக்கு நம்ம இந்த small hanging basket எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Meanwhile நீங்க சேனலுக்கு புதுசுனா மறந்துடாம சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க, bell ஐகானையும் press பண்ணிடுங்க. அப்பதான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு notification கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்து 5.5 mm crochet hook எடுத்திருக்கேன். இது வந்து 100% cotton yarn peaches and cream brandல இருந்து. First magic ring create பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் chain 1 8 half double crochets around the magic ring. இப்போ நம்ம மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். அண்ட் ரோ 2 இதுக்கு செயின் 1 சிங்கிள் க்ரோஷெட் ஆன் த சேம் ஸ்டிச், 2 சிங்கிள் க்ரோஷெட் ஆன் த சேம் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க, சும்மா நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டிச் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அடுத்து ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் நம்ம பண்ண போகிறோம். So at the end of this round நமக்கு 16 stitches இருக்கும். இந்த ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம எண்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நீங்கள் வந்து இந்த சென்டர் ஆஃப் த மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேர்ட் ரோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செயின் 1 சிங்கிள் க்ரோஷெட் ஆன் த சேம் ஸ்டிச், அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுவோம். ஸ்டிச் மார்க்கர் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில். இப்போது அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். இப்படியே நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட், அப்படி. ஸோ இந்த ரோட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். இந்த ரோவில் ரோ 3 நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷெட்டோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 3 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரோ 4 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு செயின் 1 அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ். அதாவது ஒரு ஸ்டிச்சில் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டிச்சுக்கு நான் ஒரு ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் நமக்கு 32 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட். இப்படியே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக. இப்போ நான் இந்த ரவுண்டை எண்ட் பண்ண போகிறேன்.
லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ரோ நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரோ 5 ஒர்க் பண்ணிடலாம். ரோ 5 என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு சேஞ்சுமே இல்லை, இன்க்ரிமெண்ட்டும் இல்லை. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரோ நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். இப்போது ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷெட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த செயினை ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணாதீங்க. அதையும் கன்சிடர் பண்ணி அதுலேயும் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் மாறிடும். அடுத்த ரோ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்னென்னா செயின் 1, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரோ 6. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் இதுலேயே கொஞ்சம் பெரிய பேஸ்கெட் செய்கிறேன். அது நமக்கு ஒரு டாய் ஆர்கனைசராகவோ இல்லை நம்மளோட ஸ்டப்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது சும்மா டெக்கரேட்டிவாக தான் இருக்கும். ஏதாவது சின்ன அசன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 1 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஈச். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணிடலாம். இந்த ரோட எண்டில் நமக்கு 32 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் கிடைக்கும். ஸோ ரோ 6 முடிச்சாச்சு. ரோ 7 ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் 1, ஹாஃப் டபுள். இந்த ரோவும் அதே தான், ரோ 6 மாதிரியே தான். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுவோம். அப்புறமா ஸ்டார்டிங் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எண்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டை ஸ்லிப் ஸ்டிச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இதே ரோ 6 மாதிரியே தான் ரோ 7ம் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்டார்டிங் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போயே நமக்கு ஒரு பேஸ்கெட் ஃபார்ம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரோ 7 நம்ம முடிக்க போகிறோம். ஸ்டார்டிங் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டோட எண்ட் பண்ணிக்கலாம். 32 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் நமக்கு இந்த ரோட எண்டில் இருக்கும். எப்போயுமே கவுண்ட் ஆஃப் ஸ்டிச்சஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செயின் 1ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா ஸ்டிச் கவுண்ட் மாறிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் வந்துடும். ஸோ உங்களுக்கு பேஸ்கெட் கரெக்டான ஃபார்மில் வராது. ரோ 8 பண்ண போகிறோம். ஸோ செயின் 1, ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட்டை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறேன். அடுத்து 12 ஸ்டிச்சஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டிச்லேயும் அடுத்த 12 ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரோ கொஞ்சம் ட்ரிக்கியான ரோ. பட் நீங்கள் கவுண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
ஸோ அடுத்து 12 ஸ்டிச்சஸில் ஒரு half double crochet ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது லாஸ்ட் 10 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த 12 ஸ்டிச்சஸில் ஒரு half double crochet, லாஸ்ட் 10 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் crochetோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை எண்ட் பண்ணிக்கோங்க. ரோ 8 இதோட கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ரோ 9 ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் 1, ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet. ஸ்டிச் கவுண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஸோ ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அடுத்த 12 ஸ்டிச்சஸில் நம்ம சிங்கிள் crochet 2 டுகெதர் பண்ண போகிறோம். அதாவது குறைக்க போகிறோம் நம்ம ஸ்டிச் கவுண்ட்டை. சிங்கிள் crochet 2 டுகெதர்னால் அந்த 2 சிங்கிள் crochetை ஒரு சிங்கிள் crochetை கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது insert your hook on the stitch, insert on the hook on the next stitch, pull through the loop, pull through all 3 loops. இதுதான் சிங்கிள் crochet 2 together. Insert your hook on the stitch, pull through the loop, insert your hook on the next stitch, pull through the loop, 3 loops on the hook, pull through all 3 loops. Insert your hook on the next stitch, yarn over, pull through all the 3 loops. ஸோ இப்போ நமக்கு குறைஞ்சிட்டே வருது பாருங்கள் ஸ்டிச் கவுண்ட். அந்த பேக்கும் கொஞ்சம் அந்த பிளேஸில் சுருங்கிட்டே வருது. ஸோ அடுத்த 10 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அந்த 12 ஸ்டிச்சஸ் இருந்தது, சிங்கிள் crochet 2 டுகெதர் பண்ணதுனால 6 ஸ்டிச்சஸாக மாறிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் 10 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோ 9 நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போயே நமக்கு அழகான பேஸ்கெட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் ரோ. இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அப்புறமா செயின் 10 ஒர்க் பண்ணுங்கள். செயின் 10 ஒர்க் பண்ணுறோம். இது வந்து நமக்கு அந்த லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஹேங் பண்ணுறதுக்கு, இந்த பேஸ்கெட் ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம லூப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். செயின் 10 க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அதே ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த செயின் 10 இருக்கு இல்லையா, ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி ஒரு 12 சிங்கிள் crochet க்ரியேட் பண்ண போகிறோம். டர்ன் அரவுண்ட் பண்ணி அந்த லூப்பை சுற்றி ஒரு சிங்கிள் crochet க்ரியேட் பண்ண போகிறோம். செயின் 1, ஒரு
12 single crochet around the loop. 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்போ அந்த ஸ்டிச்சோட எண்டில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங் டெயில் விட்டுட்டு இந்த யானை கட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா யான் இருக்கு இல்லையா, அதை ஜென்டிலாக இந்த ஹூப் பண்ணியிருக்கோம்ல அதோட ஸ்டார்ட்டில் கொஞ்சம் தடவை சுற்றிக்கோங்க. எத்தனை தடவைலாம் கவுண்ட் வேணாம், நான் ஒரு ஃபியூ டைம்ஸ் சுற்றிருக்கேன். சுற்றிட்டு அந்த யானை ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் வச்சு நாட் பண்ணிக்கோங்க, செக்யூர் பண்ணிக்கோங்க. கலண்டு வந்துடக்கூடாது. ஸோ டைட்டாக ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா யானை இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது இதில் அழகான சின்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்டர் வச்சு ஹேங் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலே கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.